passing through 1, minus 4 has intercepts which are in the ratio. இது ரொம்ப ஈஸியான கான்செப்ட். ஸோ இன்டர்செப்ட்ஸ் அப்படின்னு வந்துட்டாலே ஃபார்முலா இது தான், x by a plus y by b equal to 1. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த a and b டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் நம்ம சால்வ் பண்ண கஷ்டமாக இருக்கும். அதனால் ரேஷியோஸை யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ரேஷியோ வந்து இன்டர்செப்ட்ஸ் தானே, a/b அவங்கள தான் கொடுத்துருக்காங்க, 2:5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மீனிங் என்னென்னா இது ஒரு 2ஓட மல்டிபிள்ஸ், இது ஒரு 5ஓட மல்டிபிள்ஸாக இருக்கும். இப்போ a is equal to 2xஆக இருக்கும், b is equal to 5xஆக இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், x by இங்கே x ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் நம்ம சம் p வச்சுக்கலாம். இப்போது நீங்கள் pயோட வேல்யூ கண்டுபிடிச்சி ஃபைனல் இதை சப்ஸ்டியூட் பண்ணும். அப்போ தான் இந்த ஈக்குவேஷன் கம்ப்ளீட் ஆகும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்ஸ் எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். புட் 1, minus 4 in 1. எக்ஸுக்கு பதிலாக என்ன போடணும், 1 போடணும். ஒய்க்கு பதிலாக -4. நெக்ஸ்ட்டு எல்சிஎம் எடுக்கிறோம். ரெண்டுலேயுமே வந்து p காமனாக இருக்குது. எது டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா 2 and 5 மட்டும். அதனால் 5 மட்டும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். 4 into 2 8. இந்த 4ஓட இந்த 2 மல்டிப்ளை பண்ணுறப்ப 8 ஆகிடும். டிவைடட் பை 2 5s are 10p. ஸோ -3/10p ஈக்குவல் டு 1. நமக்கு p வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ pயை மட்டும் அந்த சைட் கொண்டு போங்க. -3/10 இஸ் ஈக்குவல் டு p. இப்போ இந்த pயோட வேல்யூ ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணலாம். x by 2 into -3/10 plus y divided by 5 into -3/10 equal to 1. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா கேன்சல் பண்ணலாம். 1 2s are 2, 5 2s are 10, 1 5s are 5, 2 5s are 10. இதை எப்படி எழுதலான்னா நல்லா கவனிங்க. எக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க, கீழே இருக்க -3 அப்படியே போட்டுக்கோங்க. இந்த 5 டினாமினேட்டரில் இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக வரப்போ நியூமரேட்டர் வந்துடும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இந்த 2 அதே போல் நியூமரேட்டர் வந்தால் 2y டிவைட் பை -3 ஈக்குவல் டு 1ன்னு வரும். ஸோ இது ரெண்டுமே என்ன காமனாக இருக்குது, -3 காமனாக இருக்குது. எப்போவுமே காமனாக இருந்தால் என்ன செய்யும், ரைட் சைடு வந்துடும். இப்போ 5x ப்ளஸ் 2y ஈக்குவல் டு -3. இதுதான் நமக்கு தேவையான ரெக்வயர்ட் ஈக்குவேஷன்.